இன்னைக்கு நம்ம லிட்டில் சூப்பர் ஸ்டார்ஸ் டிவி மொபைல்னு ஸ்கிரீன் அடிக்ஷன்ல முழுகி போகாம ஓடி ஆடி விளையாடி ஹெல்தியாவும் ஷார்ப்பராவும் வளரணும் இல்லையா? 50+ கிட்ஸ் சென்ட்ரிக் அமெனிட்டிஸ். ஸ்டெப்ஸ்டோன் விராம் ஃபேஸ் 2 கிட்ஸ் தீம்ட் அபார்ட்மெண்ட்ஸ். Stepstone Viram Phase 2 காட்டுப்பாக்கம்ல premium 2 and 3 BHK apartments just 79 lakhs all inclusive. தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் சினி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம சேனல்ல தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ், செலிபிரிட்டி பயோகிராஃபி எல்லாம் வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம். அப்படி நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு டாபிக் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுதுங்க. கண்டிப்பா வந்துட்டு இந்த ஓல்டு மூவி புராணங்கள் கதை வந்துட்டு தெரிஞ்சு அந்த கதைகள்லாம் வந்துட்டு பிடிக்கிற ரசிகர்களுக்கு இந்த ஒரு வீடியோ அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்க போகுது. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நார்மலா தமிழ் சினிமாலயோ இல்லை எந்த ஒரு சினிமால ஒரு படம் வந்தாலே அது ஹிட்டான படமா வந்துட்டு மாறலாம், ஒரு சாதனை படமா வந்துட்டு மாறலாம். ஆனா நம்ம இன்னைக்கு பார்க்க போற ஒரு படம் அப்படின்றது 60 வருஷத்தும் தாண்டியும் இப்ப வரைக்கும் காலத்தை வென்ற ஒரு படமா, ஒரு கலாச்சாரத்தை நினைவூட்டும் ஒரு படமா வந்துட்டு இருக்கு. சோ அந்த படம் என்னன்னு பாத்தீங்கன்னா திருவிளையாடல். இந்த ஒரு படம் வந்துட்டு 1965ல ஏபி நாகராஜன் அவர்களோட டைரக்ஷன்ல தான் இந்த படம் வந்தது. இந்த படத்துல சிவாஜி கணேசன், சாவித்ரி மாதிரியான பல முன்னணி நடிகர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. சோ இந்த படம் வந்துட்டு பர்சனலா என்னோட ரொம்ப ஃபேவரட்டான மூவி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த காலத்துல இந்த படம் எடுக்கப்பட்ட காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளோ சிஜி எஃபெக்ட்ஸ் எதுவுமே இல்லாம, விஎஃப்எக்ஸ் எதுவுமே இல்லாம, அதோட செட்டிங்கா இருக்கட்டும், அவங்க யூஸ் பண்ண ஒவ்வொரு ப்ராப்ஸா இருக்கட்டும், அவங்க வந்துட்டு காமிச்ச ஒவ்வொரு சீனா இருக்கட்டும், அந்த ஒவ்வொரு சீனோட அந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்ற விஷயமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அற்புதமா இந்த படத்துல வந்துட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ இந்த படம் வந்துட்டு ரிலீஸ் ஆகி இன்னையோட 61 வருஷம் வந்துட்டு முடிஞ்சதுங்க. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆகி இன்னியோட 61 வருஷம் ஆக போகுது. ஸோ இந்த படத்தை பத்தின ஒரு சின்ன டீட்டெயிலை வந்துட்டு இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஏபி நாகராஜன் டைரக்ஷன்ல தான் வந்துட்டு அவர் எடுத்திருப்பாரு. அவரோட ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே அண்ட் அந்த படத்துல எழுதின ஒவ்வொரு ரைட்டிங்கா இருக்கட்டும், இது எல்லாமே வந்துட்டு ரொம்ப அற்புதமான விஷயங்களை வந்துட்டு கொண்டு இருக்கும். ஸோ இந்த படத்தை வந்துட்டு இப்ப இருக்கிற ஜென்ரேஷனும் ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்து பார்க்கக்கூடிய அளவுக்கு வந்துட்டு 1965லேயே வந்துட்டு இந்த டைரக்டர் எடுத்திருப்பாங்க. இந்த படம் பாத்தீங்க அப்படின்னா புராணத்துல சிவபெருமானோட கதையை வந்துட்டு பேஸ் பண்ணி தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லா இந்த திருவிளையாடல் அப்படின்ற ஒரு கதையை வந்துட்டு ஃபுல்லா எடுக்காம அதுல இருக்கிற இம்பார்ட்டன்டான ஒரு 4 முக்கியமான பார்ட்டை மட்டும் எடுத்து தனித்தனி பார்ட்ஸா எடுத்து ஒரு ஹோல் மூவியா வந்துட்டு இவர் கொண்டு வந்திருப்பாரு. சோ இதுல ஒவ்வொரு பார்ட் எடுத்தாலும் அதுக்குன்னு ஒரு தனி உச்சம், அதுக்குன்னு தனி பெருமை, அதுக்குன்னு ஒரு தனி அழகு எல்லாமே வந்துட்டு இருக்கும். சோ இதனாலே வந்துட்டு இந்த ஃபுல் படமும் வந்துட்டு நம்மளுக்கு போர் அடிக்காம அவ்வளோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒவ்வொரு கதையும் வந்துட்டு கொண்டு போயிருப்பாங்க. அந்த காலகட்டத்துல இப்ப இந்த மாதிரியான புராணங்கள் கதை வர்றது ரொம்ப நார்மலாவே இருந்தது இல்லையா? சோ அந்த டைம்ல வந்ததுனால இந்த படம் வந்துட்டு ஒரு பீக்ல இருந்ததுன்னா சொல்லணும். குறிப்பா சிவாஜி கணேசன் அவர்களோட ஆக்டிங்காகவே இந்த படத்தை நிறைய பேர் பாராட்டினாங்க. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் ஆந்தாலஜி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிச்சு வந்துட்டு பார்க்கிறாங்க. சோ அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு அடித்தளம் போட்டது இந்த ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுல சிவாஜி கணேசன் அவர்களோட ஆக்டிங் அப்படின்றது சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு வந்துட்டு அவரோட பிரம்மாண்டமான ஒரு நடிப்பா இருக்கட்டும், ஒரு கம்பீரமான குரல், அவரோட உடல் பாவனை, அந்த நடை, அந்த ஒரு நடையிலே வந்துட்டு அவரோட அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ரசிகர்கள் ரொம்ப ஆர்வத்தோட வந்துட்டு பார்த்த ஒரு படமா இந்த படம் இருந்தது. மேடை நாடகம் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து அவர் வந்துட்டு சினிமா கெரியருக்கு வந்திருந்தாரு. சோ இதனாலே வந்துட்டு அவரோட நடிப்பு அப்படின்றது வந்துட்டு நம்ம சொல்லவே வேண்டாம், ஒரு உச்சகட்டத்துல வந்துட்டு இந்த படத்துல நடிச்சிருப்பாரு. அண்ட் இப்பவும் வந்துட்டு சிவபெருமான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லும் போது பலருக்கும் வந்துட்டு இவர் இந்த படத்துல சிவபெருமானா நடிச்ச அந்த ஒரு முகம், அவரோட அந்த பாவனை தான் வந்துட்டு முதல்ல வந்துட்டு கண்ணு முன்னாடி வரும். சோ அந்த அளவுக்கு இந்த படத்துல அவர் நடிச்சிருப்பாரு. குறிப்பா அந்த படத்துல வந்துட்டு சொல்லணும் அப்படின்னா அவர் பேசுற ஒவ்வொரு டைலாக், ஒவ்வொரு வசனமே வந்துட்டு நிறைய இடத்துல நம்மளுக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு மூமெண்டா வந்துட்டு இருக்கும். இன்னும் நிறைய சீன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டைலாக்ஸ் இல்லாம அந்த ஒரு பார்வை, அந்த ஒரு பார்வையிலே வந்துட்டு நம்மளுக்கு எல்லாத்தையும் கன்வே பண்ற கூடிய அளவுக்கு வந்துட்டு பவர்ஃபுல்லான ஒரு ஐஸ் வந்துட்டு உடைய ஒரு மனுஷர் தான் சிவாஜி கணேசன் அவர்கள். சோ அடுத்ததா இந்த படத்துல நம்ம பார்க்கணும் அப்படின்னா சாவித்ரி மேம், அவங்க வந்துட்டு பார்வதி அவர்களோட கேரக்டர் இந்த படத்துல வந்துட்டு பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த படத்துல 4 பாட்டு இருக்கும். இந்த 4 பாட்டுலயும் இவங்க சாவித்ரி மேமோட கேரக்டர் அப்படின்றது இன்னொரு ஹைலைட்டான ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும்.
பெரிய டைலாகா இருந்தாலும் சின்ன டைலாகா இருந்தாலும் டைலாகே இல்லாத சீன்ஸா இருந்தாலும் அவங்களோட முக பாவனை அண்ட் கண்களாலேயே வந்துட்டு அந்த ஒரு உணர்ச்சியை ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்துட்டு கன்வே பண்ற அளவுக்கு வந்துட்டு அவங்களோட நடிப்பு அந்த படத்துல வந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அந்த கன்ஃபியூஷனுக்கு வந்துட்டு யார் கரெக்டாக வந்துட்டு ஆன்சர் பண்ணுறாங்க, இவருக்கு அது எப்படி கிளியராக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்துட்டு தெளிவுபடுத்துகிற கவிஞனுக்கு வந்துட்டு இவ்வளோ பொற்காசுகள் வந்துட்டு கொடுப்போம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துட்டு கேட்குது. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் ஊர் ஃபுல்லாக வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்போ இந்த தர்மி அப்படின்ற ஏழை கவிஞன் வந்துட்டு வராங்க. அதுதான் நம்ம நாகேஷ் அவர்கள். அவரோட அந்த டைம்ல இருக்கிற உற்சாகம், அந்த உற்சாகத்திலையும் வந்துட்டு இவர் ஏழையா ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியில வந்துட்டு இருப்பாரு. ஸோ அவங்களோட அந்த ஏழ்மை தனத்துல இருக்கிற அவமானம், சோகம் இது எல்லாத்தையும் கலந்து ஒரு நகைச்சுவை மற்றும் சிந்தனையோட வந்துட்டு அந்த ஹோல் பார்ட்லயுமே அவர் வந்துட்டு ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட் கேட்டதுல இருந்து அவரோட அந்த பரபரப்பான சிச்சுவேஷனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துட்டு மீனாட்சியை பார்த்து பாடுற அந்த வசனங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு சிவபெருமான் அவர் கண்ணுக்கு முன்னாடி வந்ததுக்கு அப்புறம் உன்னை எப்படி நம்புறது அந்த மாதிரி டைலாக் கேட்டு சிவபெருமானுக்கும் தருமிக்கும் நடுவுல இருக்கிற அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா இந்த படம் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட் அப்படின்றது இப்ப வரைக்கும் சோசியல் மீடியால அந்த ஒரு சீன் வந்துட்டு நல்ல ட்ரெண்டிங்கா தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அதுலயும் அந்த பாட்டுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு பசிக்கிறதையா அந்த மாதிரிலாம் ஒரு டைலாக் இருக்கும். ஸோ சிரிப்பும் வேதனையும் கலந்த ஒரு நடிப்புல வந்துட்டு அவர் கொடுத்திருப்பாரு. அண்ட் நான் சொன்ன மாதிரி சிவபெருமான் அண்ட் தருமி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு அந்த கான்வர்சேஷன், உன்னை எப்படி நான் நம்புறது, நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா அப்படின்னு ஆரம்பிச்சு அது முடியற வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு 2 minutes அது எல்லாமே வந்துட்டு அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான டைலாகா வந்துட்டு இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் யாரு, அந்த படத்தோட டைரக்டரான ஏபி நாகராஜன் அவர்கள் தான். ஸோ அவரோட ரைட்டிங் அப்படின்றது அந்த படத்துல ஒவ்வொரு சீன்லையும் ஒவ்வொரு சீக்வன்ஸ்லயும் வந்துட்டு ரொம்ப அற்புதமா வந்துட்டு ஒர்க் அவுட் ஆயிருக்கும். இதனாலதான் இந்த படம் வந்துட்டு இப்ப வரைக்கும் பவர்ஃபுல்லான ஒரு மூவியா வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்ததான் இந்த படத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட பாடல்கள் தான். கேவி மகாதேவன் படத்தோட எல்லா பாட்டையுமே வந்துட்டு கொடுத்திருப்பாரு. ஸோ இந்த படத்துல பாத்தீங்க அப்படின்னா பழம் நீ அப்பா சாங் அந்த ஒரு படமும் வந்துட்டு ஒரு பீக்ல இருக்கிற பாட்டு. இப்ப வரைக்கும் டிவோஷனல் சாங் அப்படின்னு எடுத்தாலே இந்த பாட்டு வந்துட்டு எல்லாரோட பிளேலிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்கிற பாட்டு அப்படின்னு சொல்லலாம். அந்த பாட்டுக்கு முன்னாடி இப்ப நம்ம டைலாக்ஸ் பத்தி பேசும்போது அந்த பாட்டுக்கு முன்னாடி முருகப்பெருமானுக்கும் ஔவையாருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு டைலாக் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கான்வர்சேஷன்லயும் ஒவ்வொரு வசனமும் சூப்பரா இருக்கும். தமிழ் இலக்கிய அடிப்படையில வந்துட்டு டைலாக்ஸ் இருந்தாலும் தூய தமிழ்ல இருந்தாலும் நார்மலான ஒரு மக்கள் பார்த்தாலும் புரியக்கூடிய அளவுக்கு ரொம்ப எளிமையா வந்துட்டு டைரக்டர் கொடுத்திருப்பாரு. அதுதான் இந்த படத்தோட ரைட்டிங்கோட பீக் அப்படின்னு சொல்லணும். அண்ட் மறுபடியும் மியூசிக்கை பத்தி வரும்போது பழம் நீயப்பா ஞான பழம் நீயப்பா இந்த சாங் எனக்கு நிஜமாவே அந்த படத்துல வந்துட்டு ரொம்ப ஃபேவரட். நிறைய பேருக்கும் இந்த பாட்டு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இசை தமிழ் நீ செய்த அரும் சாதனை இந்த ஒரு பாட்டு. ஸோ இது வந்துட்டு நான் சொல்ற 2 பாட்டு தான். இதை தாண்டி இந்த படத்துல இன்னும் நிறைய வந்துட்டு பாடல்கள் இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு மேஜிக் இருக்கும். ஒவ்வொரு பாட்டுலையும் அப்ப நடக்கக்கூடிய சீன்ஸோட உணர்ச்சி, அங்க இருக்கிற மக்கள், குறிப்பா இது மதுரை தேசத்துல நடக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ மதுரையில இருக்கக்கூடிய சூழ்நிலை, அங்க இருக்கிற இயற்கை, அப்ப இருந்த வந்துட்டு பாண்டியர்கள் அவங்களோட ஆட்சி காலம், இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி ஒரு மேஜிக்கா வந்துட்டு இந்த பாடல்களை வந்துட்டு கேவி மகாதேவன் அவர்கள் கொடுத்திருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஆர்ட் டைரக்ஷனா இருக்கட்டும், சினிமாட்டோகிராஃபி, லைட்டிங், இது எல்லாத்தையுமே வந்துட்டு கண்டிப்பா சொல்லி ஆகணும். 1965 இந்த ஒரு டைம் பீரியட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொன்ன மாதிரி எந்த ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸும் வந்துட்டு அப்ப அந்த அளவுக்கு வந்துட்டு டெவலப் ஆகல. ஸோ இருக்கிறத வச்சே வந்துட்டு அவ்வளோ சூப்பரா செட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. லைட்டிங்கா இருக்கட்டும், அந்த லைட்டிங்ல நம்மளுக்கு கன்வே பண்ற ஒவ்வொரு விஷயமா இருக்கட்டும். அண்ட் இப்ப நீங்க அந்த படத்தை பார்க்கும்போது ஒரு பாஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த படத்தோட ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்துட்டு ஒவ்வொரு போஸ்டர்ஸ் மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு செட்டிங், ஒரு பேலன்ஸ்டான ஃப்ரேம் வந்துட்டு வச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, ஆர்ட் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே ஒரு சல்யூட் தான் நம்ம வந்துட்டு கொடுக்கணும். அந்த அளவுக்கு இந்த படத்தை ரொம்ப அற்புதமா வந்துட்டு ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு ஃப்ரேமுமே வந்துட்டு ஒவ்வொரு டிராயிங் மாதிரி, ஒவ்வொரு ஓவியம் மாதிரி நம்மளுக்கு வந்துட்டு ஃபீல் ஆகும். இப்ப இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ல நிறைய பேர் இந்த படத்தை இன்ஸ்பிரேஷனா வச்சு இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, ரைட்டிங் எல்லாத்தையும் வந்துட்டு ஒரு முன்னுதாரணமா வச்சுதான் வந்துட்டு இப்ப நிறைய படங்கள் வந்துட்டு எடுக்கிறாங்க. குறிப்பா வந்துட்டு இந்த ஹிஸ்டரி பேஸ் பண்ண படங்கள் எல்லாமே நிறைய இடத்துல மணிரத்னம் அண்ட் கமல்ஹாசன் அவர்கள் எல்லாருமே வந்துட்டு பழைய படங்கள் பத்தி பேசும்போது, புராண படங்கள் பத்தி வந்துட்டு பேசும்போது, குறிப்பா திருவிளையாடல் படத்தோட ஸ்கிரீன் பிளே, கிராஃப்டிங் அண்ட் வந்துட்டு டைலாக் ரைட்டிங், ஏபி நாகராஜன் அவர்களோட டைரக்ஷன், இது எல்லாத்துலயுமே நிறைய இடத்துல வந்துட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இந்த படம் தமிழ் சினிமாவுக்கே வந்துட்டு ஒரு
அடையாளமா வந்துட்டு மாறின படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு பீக்ல தான் வந்துட்டு இருக்கு. எனக்கு வந்துட்டு பர்சனலா இந்த மூவி பிடிக்கும். நான் ஒரு 50 தடவை இந்த மூவியை வந்துட்டு பார்த்துருப்பேன். ஸோ நீங்க இந்த படத்தை பார்த்துருக்கீங்களா? பார்த்தவங்களா இருந்தா இந்த படத்துல வர எந்த சீன்ஸ், எந்த ஒரு பார்ட் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் எந்த கேரக்டர் உங்களை வந்துட்டு ரொம்பவும் என்டர்டெயின்மெண்ட் பண்ண கேரக்டர் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை நீங்க பார்க்காதவங்களா இருந்தா இப்பவும் யூடியூப்ல இந்த படம் வந்துட்டு அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா போய் பாருங்க. பழைய படம் போர் அடிக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் படம் உண்மையாலுமே. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா பத்தின நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் சந்தியா தாஸ்.